Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு Wheels on Table எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நமக்கு வர்ற கால்ஸில் மெஜாரிட்டி ஒரு காமனான ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. இப்போது டீசல் கார் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதில் DPF பிரச்சனை அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, அது ஏன் வரும், அதை சரி பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதை காமனாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. ஸோ இதில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, இந்த DPF அப்படின்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதை வந்து எப்படி சரி பண்ணணும், சரி பண்ண முடியாதுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இப்படிலாம் பேர்டன் இருக்கும்போது டீசல் கார் வாங்கலாமா அப்படிங்கிறத ஒரு கன்சால்டேட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த DPF அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபில்டர் வந்து ஒன்லி டீசல் கார்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரில் வந்து இன்ஜின்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே வந்து சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டீசல்னால் மோஸ்ட்லி 4 சிலிண்டர் வந்து இருக்கும். அப்போது ஒரு 4 சிலிண்டர் வந்து உள்ளே இருக்குது. 4 சிலிண்டருக்குள்ளேயுமே வந்து பிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். அப்போது உள்ள அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக ஃபயரிங் தான் நடக்குது. அதாவது உள்ள அந்த டீசல் வந்து எரியுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எரியுது அப்படின்னா அதிலிருந்து கண்டிப்பாக புகை அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியே வரும். அந்த புகையில் கண்டிப்பாக கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த எரிஞ்சு முடிஞ்ச புகை வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகி காமனாக வந்து ஒரு பைப் வழியாக நமக்கு வெளியில் வருது. அதுதான் வந்து அந்த எக்ஸாஸ்ட் பைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த ஏரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் பண்ணி தான் வெளியில் விடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து இருக்குது. அப்போது இந்த DPF அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸாஸ்ட் பைப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த DPF அப்படிங்கிறது எப்போ வந்து இன்வென்ட் பண்ணாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1970 இப்படி ஒரு ஃபில்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. பட் அது காலப்போக்கில் 1981 தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுவும் கார்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஒரு ஹெவி டியூட்டி மிஷின்ஸில் மட்டும் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய லிஃப்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு க்ரெயினாக இருக்கலாம், ஜெனரேட்டர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான மிஷின்ஸில் மட்டும் இந்த DPF அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபில்டரை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கார்களில் கூட இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். சரியா? அதே இது 1987 வந்து இதை ஹெவி டியூட்டி ட்ரக்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போது ரோடில் போகிற வெஹிக்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததே வந்து அப்போ தான். அதுக்கு அப்புறமா சிட்ரான் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர் கார்ஸில் வந்து இந்த DPF அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்தியாவில் எப்போ இந்த DPF வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுவும் பேசஞ்சர் வெஹிக்கிளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2009 வந்து 2.5 லிட்டர் ஆர் மோர் இருக்கிற இன்ஜினில், டீசல் இன்ஜினில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த BS6 அப்படின்னு சொல்லி ஒரு நார்ம்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சோ, ஒரு மேண்டேட்ரியாக ஒரு ரூல் வந்துச்சோ, அப்போ வந்து 1.5 லிட்டர் அண்ட் அபவ் இன்ஜினில் வந்து கண்டிப்பாக இந்த DPF அப்படிங்கிற இந்த ஃபில்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஒரு ரூல் கொண்டு வந்துச்சு. ஓகே, அப்போது 1.5 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற டீசல் கார்ஸோட ஆப்ஷனே ரொம்ப 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 கம்மி தான். நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டீசல் கார்ஸை வந்து விட்டுட்டாங்க. அப்போது இப்போ இருக்கிற டீசல் இன்ஜின்ஸ் எல்லாமே மினிமம் 1.5 லிட்டர் இருக்கும். அப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, எல்லா டீசல் கார்லையும் இந்த DPF அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக இப்போ நீங்கள் வாங்கும்போது எல்லா கார்ஸ்லையும் இருக்கும். ரைட், அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த DPF அப்படிங்கிறது உங்களோட எக்ஸாஸ்டில் வந்து அது இருக்குது. இப்போ இந்த டீசல் கார்ஸில் கண்டிப்பாக இந்த டர்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டர்போங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸாஸ்ட் ஏரையே வந்து ரீயூஸ் பண்ணி அந்த டர்போவில் டர்பைனை சுத்த வச்சு ஒரு இன்டேக் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே ஹை ப்ரெஷர் ஏரை கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து இந்த டர்போ அப்படின்னு சொல்லி அதோட ஒர்க். அப்போது வெளியே போகிற எக்ஸாஸ்டில் ஒரு 50% ஏர் வந்து அந்த பர்பஸ்க்காக வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகுது. பட் மீதி இருக்கிற 50% அப்படியே காற்றுல கலக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபில்டருக்குள்ளே விட்றாங்க. அப்போ அந்த ஃபில்டருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காரோட AC ஃபில்டர் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதை மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, நான் ஜஸ்ட் இதை ரோல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு ஏர் வந்து இப்படி உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாஸ்ட் ஏர். இதை வந்து ஃபில்டர் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியலை அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நான் இப்படி அடைச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே உள்ளே வந்து முற்ற ஏர் வந்து இதுக்கு வெளியில் வழியாக தான் என்ன ஆகணும், வெளியில் வந்தாகணும். அப்படி வெளியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி ஃபில்டரான ஏர் வந்து வெளியே வரும். அப்போ அந்த ஃபில்டர் ஆகும்போது என்ன விஷயம் அங்கே ஃபில்டர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் பார்ட்டிகல்ஸ், அதாவது சாம்பல் மாதிரி இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆனவுடனே ஒரு சுத்தமான ஏர் மட்டும் வந்து உங்களுக்கு வெளியில் வரும். அப்போ இது இப்படி உள்ளே போய் இப்படியே சோக் ஆகிட்டே இருக்கும்போது இது மாதிரி ஒரு டியூப் மட்டும் இருக்காது, இது மாதிரி மல்டிபிள் டியூப்ஸ் வந்து மொத்தமாக உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி மொத்தமாக ரவுண்டாக வந்து ஒரு டிபிஎஃப் ஃபில்டர்னு ஒரு யூனிட் வந்து இருக்கும். அது கம்ப்ளீட்லி மோல்டட் யூனிட் தான் வந்து இது. அதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபில்டர் எடுத்து இப்படி தட்டுறது அப்படின்லாம் வந்து பண்ண முடியாது க்ளீனிங், ரைட்? பட் அது ஒரு சில விதத்தில் வந்து பண்ணுறாங்க. நான் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி வந்து முட்டி அந்த இடத்துல இருக்கிற அந்த கார்பன் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, காலப்போக்கில் அது அப்படியே சோக் ஆகி ஃபுல்லாமே பிளாக் ஆகிட்டு ஒரு ரிவர்ஸ் ப்ரெஷரை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். அப்போ அந்த ரிவர்ஸ் ப்ரெஷர்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அகைன் இதே டியூபே கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து எக்ஸாஸ்ட் காற்று இப்படி உள்ளே வருது, இங்கே நான் அடைச்சிட்டேன், இப்படி வெளியில் போகணும். அப்போ இந்த வால் ஃபுல்லாமே அந்த சாம்பலில் வந்து ஃபுல்லாக சோக் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்த ஏர் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போது இந்த ப்ரெஷர் நேராக எங்கே போகும் அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே போகும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட்டில் வர்ற ஏர் வெளியில் போக முடியாமல் கம்ப்ளீட்டாக சோக் ஆச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு லோட் ஆகும். அப்போ அந்த பயங்கரமாக லோட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸே வந்து அந்த இடத்துல பயங்கரமாக பாதிக்கும். ஏதோ கார் எதையோ ஒரு பெரிய லாரியை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, சம்டைம் அந்த இன்ஜினே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் அவ்வளோ பெரிய இம்பேக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக சிஸ்டமே ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபில்டர் சோக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்து கிளஸ்டரில் வரும். டிபிஎஃப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு வரும். இங்கே நான் மேலே கூட காமிக்கிறேன். அந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு வார்னிங். அந்த ஃபில்டர் வந்து அளவுக்கு அதிகமாக சோக் ஆயிடுச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங். ஸ்டில் நம்ம ஓடணும்னா நடு ரோட்டில் உங்கள் கார் வந்து நின்றும். அந்த டிபிஎஃப் ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணாத வரைக்கும் உங்கள் கார் ஃபர்தராக வந்து மூவ் ஆகாது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களோட இன்ஜினை சேவ் பண்ணுறதுக்காக. சரியா? அப்போ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை காரே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணும். இதில் வந்து ஒரு 3 வேலை வந்து உங்களோட டிபிஎஃப் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா பாசிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ், அதுக்கப்புறம் ஆக்டிவ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ட் ரீஜெனரேஷன் சொல்லி ஒரு 3 ரீஜெனரேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் பாசிவ் ரீஜெனரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முட்டி மோதி உள்ள ஸ்டோரான அந்த சாம்பல் வந்து ஒரு 600 டிகிரியை ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த சாம்பல் வந்து அப்படி காற்றா மாறி அந்த ஃபில்டர் வழியாகவே வெளியே போய் எக்ஸாஸ்ட்டுக்கு உங்களுக்கு போயிடும். அப்போ அந்த 600 டிகிரி எப்போ ரீச் ஆகும் கேட்டிங்கன்னா, உங்கள் காரை நீங்கள் ஒரு ஹைவேல லாங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக அந்த கார் ஓடும்போது உங்களோட எக்ஸாஸ்டோட டெம்பரேச்சரே வந்து ஒரு 600 டிகிரிக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 600 டிகிரி எனிவே அந்த இதில் போய் படும்போது பை இட் செல்ஃப் என்ன பண்ணுன்னா அந்த சாம்பல் மெட்டீரியலை புகையாக மாற்றி வெளியில் வந்து உங்களுக்கு தள்ளிடும். அப்போ உங்கள் காரை நீங்கள் அதிகமாக ஹைவேலலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிபிஎஃப் அப்படிங்கிற பிரச்சனையே உங்களுக்கு ரொம்ப நாள் வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது முக்கியமான காரணம் இந்த பாசிவ் ரீஜெனரேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குங்கிறது தான் வந்து ஒரு யதார்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் வந்து அதிகமாக என்னோட காரை சிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறேன், பம்பர் டு பம்பருக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் கார் எடுத்தேன்னா 5 கிலோமீட்டர் போவேன், அவ்வளோதான் முடிஞ்சது, திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இப்படியே என்னோட லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸாஸ்டோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 600 டிகிரி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த டியூபுக்குள்ளே ஸ்டோர் ஆன அந்த சாம்பல் எல்லாமே வந்து உள்ளே அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சோக் பண்ணிடும். புரியுதா? ஆக்டிவ் ரீஜெனரேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பர்பஸாக இந்த ரீஜெனரேஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, காரை வந்து ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள் காரோட இன்ஜினை வந்து 2000 RPMல நீங்கள் ரன் பண்ண விடணும். ஒரு செகண்ட் கியரில் உங்களோட காரை
ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் ஓட்டணும். அப்போ நீங்கள் ஒரு ஹைவேக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் கியரில் போட்டுட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும். உங்களோட ஃபியூல் டேங்கில் டெஃபினட்டாக ஃபுல்லாக ஃபியூல் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஃபியூல் அதிகமாக கன்சியூம் ஆகும். மோர் தென் ½ லிட்டர் கூட உங்களுக்கு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்ஜின் அதிகமாக சூடாகும், எக்ஸாஸ்ட்டுமே அதிகமாக சூடாகும். அந்த 600 டிகிரி சூடாகும் போது அந்த ரீஜெனரேஷன் அந்த 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு ரன் ஆகி அந்த ஃபில்டரை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணும். இது வந்து ஆக்டிவ் ரீஜெனரேஷன். இன்னொன்று வந்து ஃபோர்ஸ்டு ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காரை வந்து இந்த மாதிரி டிரைவுமே எடுத்துகிட்டு போகாமல் உங்கள் வீட்டிலேயே நிப்பாட்டி அந்த சோக்கான அந்த ஃபில்டரை வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ரீசெண்டான கார்ஸில் டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ் வந்து வருது, நிறைய மெனுலாம் உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. அதில் DPF ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை உங்கள் காரை போட்டு ஃப்ரண்ட்டில் போனட்டை ஓப்பன் பண்ணிடணும். காரோட ஏசியை ஃபுல்லாக வச்சிடணும். ஏர் ஃப்ளோ வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும். டெம்பரேச்சரை நல்ல நெகட்டிவில் லோயர் மோஸ்ட்டில் வந்து டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ஜினை அந்த ரீஜெனரேட்டிவ் வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் காரோட இன்ஜின் அதுவாக ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக 2000 RPMக்கு உங்களோட நீடில் வந்து போயிட்டு அது 20 நிமிஷத்துக்கு அப்படியே ரன் ஆகும். அப்போ ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஒரு காரை 2000 RPMல ரன் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாய்ஸியாக வந்து அந்த ஆப்ரேஷன் இருக்கும். ரொம்ப ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இதுக்கும் ஃபியூல் வந்து அதிகமாக உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போதும் ஒரு 600 டிகிரி வந்து உங்களோட எக்ஸாஸ்ட் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த DPF-ஐ வந்து உங்களுக்கு ரீஜெனரேட் பண்ணி க்ளீன் பண்ணுது. பட் ஓவர் த பீரியட் இது பண்ணியுமே நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா மெட்டல் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக அந்த ஃபில்டரில் போயிட்டு சோக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 600 டிகிரி ரீச் ஆனால் கூட அது வந்து புகையாக மாறி வெளியில் போக முடியாத அளவுக்கு அந்த டஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அந்த DPF-ஐ நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எந்த கிலோமீட்டரில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 lakh கிலோமீட்டர் உங்கள் கார் ஓடினதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு சோக் ஆகிற பிரச்சனை வந்து வரும். அப்போது எப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபில்டர் வந்து அடிக்கடி சோக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் காரை வாங்கி 5000 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு இந்த வார்னிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் காரை நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் டீசல் காரை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். இன்னொன்று, நீங்கள் ஹைவேல தான் போகிறீங்க, பட் இருந்தால் கூட ரொம்ப ரேஷ் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க உங்கள் காரை. எப்போல்லாம் புகை அதிகமாக வர்ற மாதிரியே உங்களோட டிரைவிங் இருக்கும் அப்படின்னா அப்பையும் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக அது வந்து சோக் ஆகும். இல்லை உங்கள் காரில் இன்ஜின் ஆயிலை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதை ப்ராப்பராக டைமுக்கு சேஞ்ச் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து பேர்ன் ஆகி அதிகமாக வந்து புகை வரும்போது இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். அதர்வைஸ் டீசல் காரில் இந்த DPF அப்படிங்கிற இந்த ஃபில்டர் சோக் ஆகிற பிரச்சனை அடிக்கடிலாம் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ரைட்? ஸோ இந்த காரை கம்ப்ளீட் மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட டிரைவிங் பேட்டர்னுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதை ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த டீசல் காரில் இந்த DPF சோக் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை நம்ம ப்ரொலாங் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம தள்ளி போட முடியும். அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட தேவையில்லை. இந்த நான் சொன்ன அந்த 3 ரீஜெனரேட்டிவ் மோடில் ஏதோ ஒரு ரீஜெனரேட்டிவ் மோடில் நம்மளால் பண்ண முடியும். உங்கள் காரோட மேனுவலில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த DPF ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் பேராகிராஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா நான் சொன்னது கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்கள் சர்வீஸ் சென்டரை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களுமே இந்த ப்ராசஸை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன் ஒரு லேட்டஸ்ட் காரில் ஒரு மாதிரி மெனுலாம் இருக்கிற மாதிரி ஒரு கிளஸ்டர்னு சொன்னேன். பட் அப்படி இல்லாத பேஸ் மாடல் கார்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கிரெட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கிளஸ்டர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி காரில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களோட கீயை வந்து ஒரு 6 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் ஆஃப் இக்னைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆன் ஆஃப் அதே மாதிரி ஒரு 6 தடவை பண்ணிவிட்டு 7வது தடவையாக இக்னைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ரீஜெனரேட்டிவ் மோடுக்கே ஆன் ஆகும். டக்குன்னு 2000 RPMக்கு வந்து உங்களுக்கு ரைஸ் ஆயிரும். அதுவாகவே 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் RPMs அப்படியே டவுன் ஆகி நார்மல் கண்டிஷனுக்கு வரும். அப்படியுமே ரீஜெனரேட்டிவ் மோடை நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். பட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட மேனுவலை நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களோட சர்வீஸ் சென்டரோட சர்வீஸ் அட்வைசரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா DPF ஃபில்டர்னா என்ன, அது எப்படி சோக் ஆகுது, அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எவ்வளோ நாளைக்கு ஒருக்க இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு எபிசோடில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.